ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ எடுத்திருக்கேன்டா, இது வந்து பல நாள் எடுத்த வீடியோன்னு சொல்லலாம். கொஞ்சம் பிட்டு பிட்டாக எடுத்த வீடியோ ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்து ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணி இப்போ யூடியூப்குள்ளே போட்டு விட போகிறேன். அதுதான் இன்றைக்கி ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு வேலை. ஏன்டா என்னோடய ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. அதுதான் ஒரு முக்கிய காரணம். இல்லை இத்தனை நாள் சரி எடிட் எல்லாம் நிறையா வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நிறையா கோயிலுக்கு போனது எல்லாமே. என்னோடய ஃபோனே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. நான் ஒரு வீடியோ கூட யூடியூப்பில் அப்லோட் பண்ணவே இல்லை இது வரைக்கும். அதனால் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா வீடியோயும் முழுசாக அப்லோட் பண்ணிவிட்டு என் ஃபோனை வந்து ஃப்ரீயாக போகிறேன். ஜிபி எல்லாத்தையும் கம்மி பண்ண போகிறேன். அதுதான் என்னோடய டார்கெட்டாக செட் பண்ணி இப்போ விடாமுயற்சியாக எடிட்டிங் வேலையில் இறங்கியிருக்கேன். எனக்கு எடிட்டிங்லாம் ஒன்றும் பண்ண தெரியாது. கொஞ்சம் நஞ்சம் அப்படியே லைட்டாக வீடியோ எடிட் பண்ணி விட்டுட்டு தேவையில்லாத பாட்டை மட்டும் கட் பண்ணி தூக்கி விட்டு மற்றதை ஃபுல்லாக போட்டு விடலாம்ல. அந்த மாதிரி என்னோடய எடிட்டிங். பிடிச்சிருந்தால் பார்த்து ஒரு லைக்கை பண்ணி விடுங்க. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா, என்னோடய தக்காளி சட்னி வச்சுருக்கேன். எனக்கு இப்படி தக்காளி சட்னி வச்சா ரொம்ப பிடிக்குமா, அதனால் எப்போயுமே இந்த மாடலில் மட்டும் தக்காளி சட்னி வச்சுருக்கு. வேறு ஏதாச்சும் சட்னியில் வந்து தக்காளி சட்னியில் வந்து கொஞ்சோண்டு பிரண்டை அந்த மாதிரி கிடச்சா மிக்ஸ் பண்ணி விடுவேன். இப்போ வந்து வெறும் தக்காளி சட்னி மட்டும்தான் வச்சு கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் நேரம் கூட நான் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஹைரா இங்கே பாருங்கள், வெளியில் போயிட்டேன். நிறைய நாய் வேறு தெரியுதா, பயமாக இருக்குது. சட்டி மூடாமல் ஒன்றும் மூடாமல் இங்கே என்ன விளாத்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். கொடுப்பா. ஏய் ஹைரா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இங்கே பாருங்களேன், இந்த ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப சேட்டை. ஒரு ஆட்டுக்குட்டி இப்போதே செத்து போச்சு. கழுத்தில் பின்னிக்கிட்டு இப்போ இதில் காலில் பின்னிக்கிட்டு சுற்றிக்கிட்டு கிடக்கு. ஹைரா வா, இங்கே நீ சாப்பிட்றதுக்கு வா முதல்ல. ஹைரு ஹைரு ஏய் மாட்டி அப்பா என்னப்பா வந்துரு சாப்பிட்டா இது இங்கிட்டு தீப்பொறி அது வாட்டுக்கு வர திக்குன்னு ஆயிடுச்சு. பெட்டில் பட்டுச்சா? இன்னி அது வாட்டுக்க பயம் இல்லாமல் இருக்கலாம். அது வேறு, இந்த சின்ன பிள்ளை வேறு இங்கிட்டு ஏன் அது அதுக்குள்ளே விட்றீங்க? ஐயோ, இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரே சிரிப்பாகவே இருக்குது. எல்லாரும் எவ்வளவு எங்கள் மாமா வந்து இந்த மிஷின் எடுத்துகிட்டு வந்து பீரோவில் சாய்ச்சி போட்டு இதை வந்து
அறுத்துருப்பாங்களுக்கு அதில் தீப்பொறியாக வரும்ல, அது வந்து பெட்டுக்கு இந்த சைடு சன்னல் வழியாக அந்த சைடு வந்தோடனே எங்களுக்குலாம் திக்குன்னு ஆயிடுச்சுன்னா தீப்பொறியாக வருதுண்டு. அப்புறம் பார்த்தா இவங்க இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. அப்புறம் எங்கள் தாத்தா வந்து எங்கள் மாமாவை கத்தி பெட்டுது வெளில போய்ட்டு தீ பிடிச்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏன்டா மேலே ஹாஸ்பிட்டல் சைடு ஃபுல்லாக வயராக போகுங்க இந்த பக்கத்து பிடிச்சிருக்கு. ஆனால் வேலையை பார்த்து என்ன அப்படியே கொடுக்குறீங்க கொட்டிருந்தாம அப்படி இருக்கிறாங்க. அம்மாடியோ நீங்கள் அப்படி இருக்கீங்க. நீங்கள் சாருக்கு எதுவாக இருந்தாலும் கொட்டை உள்ளுக்கு போயிடாம இருந்தா கொட்டை உழுக்க போயிடாம மாமா, கொட்டை எடுத்துருங்க மாமா. ஊட்டு ஊட்டு ஹைரா வேணாமா. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சரி வா வா வா. ஏய் இங்கே ஏய் அந்த ஓட்டிக்கிறதே உனக்கு வேலை ஃபுல்லா. இது வந்து நியூ இயர் அன்னைக்கு எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவே இப்போதே நான் எடிட் பண்ணி போட போகிறேன். ஹைரோ கிரைண்டர்ல கையை விடக்கூடாது, சாமி கும்பிட்றாங்க மேடம். அங்கே முருகரை பார்த்தா என்ன சாமி அது? சனீஸ்வரன் மாதிரி. விஷ்ணு பகவானும் ஹைரா 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 ஹாப்பி நியூ இயர். ஹைரோ உனக்கு பிடிச்ச முருகாடி பாப்பா. முருகா அடிக்கிறா போட்டு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நியூ இயர் எப்படி கொண்டாடினீங்க? நாங்கள் வந்து இன்றைக்கி என் தம்பி வந்து பப்பாளி பழம் கொடுக்கணியா, ஒரு 3-4 காய் கிடந்துச்சு. அதைத்தான் எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு பப்பாளி பழம் ரொம்ப பிடிக்குமா கொடுங்க சொல்லிச்சிங்க. பாருங்கள், பாத்திரம் விளக்கு நான் தண்ணிக்கு ஒதுக்கி போட்டு போயிட்டேன். மொத்தம் 5 காய், 5 காய், ஒரு காய் சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. மொத்தம் 6 காய். இதுதான் சாக்கடைக்குள் விழுந்த காய். என் தம்பி கழுவிக்கிட்டு இருக்கியா. அது அப்படியே பார்த்தா எங்கள் அம்மா வந்து சுண்டைக்காய். காமிம்மா. ஏன் கொத்து கொத்தா பிடுங்க வேண்டியதானம்மா? அப்படியே கொத்து கொத்தா பிடுங்க. எதுக்கு கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றா பிடிங்கிட்டு இருக்கீங்க? அப்படியே கொத்து கொத்தா பிடுங்களாம்மா. அப்படியே காமிமா காமிமா. இங்கே பாருங்க, ஒன்று ஒன்றா எங்கள் அம்மா பிடிங்கிட்டு இருக்கு. அப்படியே கொத்து கொத்தா பிடுங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வராது இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் லெமன் செடிக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. இதே கலரில் தான் இருக்குது, கருப்படிச்சு போயிடுச்சு அப்படியே. இங்கே பாருங்கள், அதில் வந்து 1-2 காய் இருக்குது. இங்கே பாருங்களே, தெரியுதா? காய் இருக்கானா ஒற்றை பிடிச்சி போய் கிடக்கு. இங்கே பாருங்களே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு காய் இருக்குது. இங்கே வந்து குருவி கூடு கட்டியிருக்கு. இது என்ன குருவின்னு தெரியல. குருவியா எலி கூடான்னு தெரியல. இதுக்கு வந்து ஏதாச்சும் மருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
எங்கள் ரோஜாப்பூ செடி வந்து ஒரே ஒரு பூ பூத்துருக்கு. இது பாருங்க, முள்ளு குத்திருச்சுடா. இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அதுவும் சர்க்கரைவள்ளி கிழங்கு. பாரதி, சக்கரவள்ளி கிழங்கு இங்கே வா, இங்கே வா ஹைரா. இங்கே வா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஹைரா? டப்பா வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய் ஹைரா, அதுக்கு தலையில் மாடி திரியிற. வா வீட்டில் போவோம். வா வா வீட்டில் போதுங்க. மாட்டிட்டியா? சரி சரி, சவுண்டை குறைக்க சொல்லுது. சும்மா பற்ற சொல்லுங்க மாச்சி. பலூனு